தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்க சேனலில் நம்ம வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பேக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு பேக் தான். அதாவது லேடிஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், மேக்கப் பொருளெல்லாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் வச்சுக்கலாம். ஜென்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேவிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது நம்மளோட டாய்லெட்ரி கிட் வந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை பிடிச்சி தூக்கிட்டு போகிறது மாதிரி இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து அந்த ரெண்டு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க, 2 கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதான் கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பெரிய பெரிய பொருட்களெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து வச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு டியோ வந்து வச்சுக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லேடிஸில் யூஸ் பண்ணக்கூடியதான் ஒரு பவுடர் ஒன்று போட்டுப்போம். அதுக்கப்புறமா ஒரு 2 க்ரீம் வந்து போட்டுக்கிறேன், ஒரு பர்ஃப்யூம் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னுமே இடம் இருக்குது. ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இதில் போட்டுக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு மேலே வந்து பொருள் வைக்கிறதுனா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு இவ்வளோவுமே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து நம்ம மேக்கப் ஏதாவது பண்ணுறதுனா பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பொருட்கள் வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து வைக்கலாம். அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பேக் வந்து வாங்குறது அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், தேவைப்படவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் சைஸ் எல்லாம் உங்களுக்கு அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுமே வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உண்மையாகவே அப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து வாங்கும்போது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 329 ரூபாய். ஆன்லைனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து சம்டைம்ஸ் விலை வந்து கூடும், சம்டைம்ஸ் குறையும். நீங்கள் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வைக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொதுவாக வந்து இந்த 3 ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அது 3 மட்டும் நான் வந்து வைக்கிறேன். நம்மள்ட்ட இருக்குது நிறைய ப்ரஷஸ் வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம், நம்ம தேவைக்கு ஏற்றது மாதிரி. ஓகே. அதுக்கப்புறமா ஒரு பொட்டு வந்து நான் வைக்கிறேன். நான் வந்து யூஸ்வலாக வைக்கக்கூடியதான். ஸோ அதனால் அதை வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நம்ம ஐலைனர் காஜல் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கிறதுனா வைக்கலாம், நான் வந்து தனியாகவே வைக்கிறேன். ஸோ தனித்தனியாக வச்சோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல, அதனால தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சீலர் ஒன்று நான் இதில் வந்து வைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு பவுச் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 கிளிப் வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளிப்பு, ஹேர் கிளிப்பு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் எல்லா பொருளும் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் வந்து பொருட்கள் வந்து போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது போடுறது அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சீப் வந்து போட்டுக்கிறேன் தலை சீவுறதுக்கு. அது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒன்று போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஐலைனர், சின்ன சின்ன பொருளெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி நெயில் கட்டர் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமம். நான் பெரிய டப்பாவில் போட்டுட்டு தேவையானது மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் வைக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட். நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் வந்து இதில் வைக்கிறேன், இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து சேஃப்டி பின், இதுவும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்ஸர் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஏதாவது நமக்கு தேவைப்படும் கட் பண்ணுறது அது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ் கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருக்கிறதெல்லாம் இப்படி வைக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு தோன்றது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் ஒன்று வச்சுருக்கோம், இதில் ஒரு செட் நம்ம வந்து வச்சுருக்கோம். இதுலேயுமே எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வைக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல கூட நம்ம வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக எடுக்க முடியாது, அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கட்டும். இது தவிர நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம மிரர் வந்து வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கோட மெஷர்மெண்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துப்போம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்குது உங்களுக்கு இது வந்து.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வரல, 19ஓட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி வந்து இருக்குது. உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்கள் வைக்கிறத பொறுத்து நமக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 அந்த மாதிரி வந்து காமிக்குது. அப்புறமா இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் வாட்டர் ப்ரூஃபாக இல்லையா அப்படிங்கிறது. தண்ணி போகுதா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். தண்ணி விட்டாச்சு, தேய்ச்சி விட்டு பார்ப்போம் உள்ளே போகுதா அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் தண்ணி போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. தண்ணி வரல, தண்ணி உள்ளாடி வரல. ஸோ அது வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. இப்போ நான் செக் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. மற்றபடி உள்ளாடி வருமானு எனக்கு தெரியல. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளாடி வந்து வரல. பாருங்கள், தொட்டு பார்த்துட்டேன், வரவே இல்லை. அவ்வளோதான். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.